ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சேலரியில், அதாவது ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபார்மசிஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னா நம்ம வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட் இருக்குது, ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் இருக்குது, எய்ம்ஸு, ஜிப்மர் இந்த மாதிரி வந்து சிஆரியில் நிறைய போஸ்ட் வந்துருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்குமே சேம் பேசிக் பே தான். இங்கே தமிழ்நாடுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேசிக் பே வந்து இருக்குது. ஸோ சேலரி டிஃப்ரென்ஸ்ன்றது கண்டிப்பாக வந்து இருக்குது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்க்கும். ஸோ அது வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஃபர் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து எம்ஆர்பி சேலரி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ எம்ஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே வந்து 35,400. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பேசிக் பே வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து அலோவன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் சேலரி வந்து வரும். ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மாறும், ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்க்கு வந்து மாறும். ஸோ அதை நான் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேன்றது எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே ஸ்கேலில் வந்து 35,400லேருந்து 1,12,000 வரையும் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆக ஆக அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டை வந்து அந்த 1,12,000 போய்ட்டு அட்டைன் ஆகுவாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ யாருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க என்ன ரேங்க் இருந்தாலும் எந்த லொக்கேஷன் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் பேன்றது 35,400 தான் வந்து இருக்கும். இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அகவிலைப்படி அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து அவரேஜாக வந்து 7%. அந்த 7% வந்து நம்ம கவர்மெண்ட் எப்படி போடுவாங்கன்னா 3-4 போடுவாங்க, இல்லை 3-3 கூட போடுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை பொறுத்து அந்த அலவன்சஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 53% வந்து கொடுத்துட்ருக்காங்க டிஎன்எஸ் அலவன்ஸ். ஸோ இந்த 53%ன்றது வந்து பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 53% தான் வந்து பார்த்திங்கன்னா 18,762. ஸோ இப்போது 2022 ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 45 இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸாம் வரும்போது 48 இருந்தது. எக்ஸாம் வந்து எழுதி ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 50 கிட்டே இருந்தது. இப்போ 53% வந்து இருக்குது. ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதாவது இயர்லி ட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 2-3% வந்து மினிமம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த பேசிக் பேன்றது வந்து ஃபஸ்ட்டு 1 இயர்க்கு வந்து காமனாக இருக்கும். அடுத்த 1 இயர்க்கு வந்து ஏறும். அடுத்த 1 இயர்க்கு வந்து 3% வந்து இந்த பேசிக் பேவும் வந்து ரிவைஸ் ஆகும். ஸோ இப்போ 35,400 பேசிக், அதில் அது 53% வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜூலை மாதத்துலேருந்து மறுபடியும் வந்து 2% வந்து ஏற்றுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி மாதம் வந்து ஏற்றுனது. ஸோ ஜான்வரியில் 53%னா இப்போ வந்து 6 மந்த் வந்து ஏற்றுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ ஜூலையில் வந்து மறுபடியும் வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ அது வந்து 55% கூட இருக்கலாம், இல்லை 57 அப்படி கூட வந்து மேக்ஸிமம் போகலாம். ஸோ முதல்ல அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ 1,800 ஓவராலாக மோஸ்ட்டாக இருக்கும். மெட்ரோ சிட்டிக்கு கொஞ்சம் வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். மெடிக்கல் அலவன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 300. ஸோ இதுதான் வந்து எம்ஆர்பி ஃபார்மஸ்டோட சேலரி. மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இதுதான் காமனாக வந்து இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து ஹில்ஸ் அலவன்ஸ்னு வந்து அடிஷ்னலாக தருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ வந்து ஹில் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஹில்ஸ் அலவன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 3,000-5,000 வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த ஹெச்ஆர்ஏயில் நம்ம சொன்ன மைல் வேரியேஷன் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்து சேலரி வந்து இருக்கும். ஸோ 56,000 வந்து அரௌண்ட் இருக்கும். டிடக்ஷன்ஸ் வந்து போக ஒரு 50,000 வந்து இப்போ வந்து இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம் வச்சு குவாலிஃபை ஆகிறவங்களுக்கும் இதே சேலரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இன்னுமே அந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறத நான் பார்த்தேன். அதாவது பேசிக் பே தான் தருவாங்க, ப்ரொபேஷன் முடிஞ்சு ரெகுலரேஷன் ஆனால் தான் கம்ப்ளீட்டாக வந்து அலவன்ஸ்லாம் சேர்ந்து வரும் அப்படின்றது லாஸ்ட் டைமே இப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் மந்த்லேருந்தே இதுதான் உங்களுடைய சேலரி. ஸோ நீங்கள் எம்ஆர்பிக்கு படிச்சுட்டிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டிடக்ஷன் தான் இருக்குது. ஸோ பென்ஷன்ஸ் கிடையாது, அதுக்கு வேலை சிபிஎஸ்ன்னு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் எம்ஆர்பி ஃபார்மஸோட சேலரி. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் எந்த டவுட்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மஸோட சேலரி. நீங்கள் வந்து இஎஸ்ஐசியில் போனாலும் சரி, ஆர்ஆர்பியில் போனாலும் சரி, எய்ம்ஸில் போனாலும் சரி, ஜிப்னரில் போனாலும் சரி, இல்லை எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் கீழே இந்த பேசிக் ஸ்கேலில் நீங்கள் போனாலும் இந்த பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 63,715 வந்து இருக்கும். ஸோ நம்ம எம்ஆர்பிக்கு பார்த்தோம், அங்கே வந்து பேசிக் பே வந்து அதிகம் இருந்துருச்சு. 35,400 வந்து இருந்தது. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 29,200 தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலவன்சஸ் வந்து அதிகம்.
ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ இப்படி கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா 35,400 அது வந்து பேசிக் ஸ்கேல். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இப்போ ஆர்ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்கும். அங்கே டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து சேம் தான். ஸோ நம்ம வந்து 53% வந்து இங்கே கால்குலேட் பண்ணோம் இல்லையா, சேம் 53% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும். ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து வரும். ஸோ இது வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து நம்ம 35,400க்கு 53% பார்த்தீங்கன்னா 18,000 சம்திங் வருது. இங்கே 29,200க்கு பார்த்தீங்கன்னா 14,600 வந்து வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்துங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஹெச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா 1,700 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 5,840 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அலவன்ஸ்லேயே பாருங்கள் ஹெச்ஆர்ஏ வந்து இங்கே ரொம்பவே அதிகம். இதே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவே 2,700 வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இல்லை மெடிக்கல் அலவன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் கேர் அலவன்ஸஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா 5,125 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. அதுவும் 300 வந்து மெடிக்கல் அலவன்ஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அலவன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து வந்துடுது. அடுத்து ட்ரெஸ் அலவன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 6,000 வந்து எவ்ரி மந்த் வராது. ஸோ அதனால் வந்து ஒரு 57,000 சம்திங் இங்கே வரும். ஸோ இது வந்து இந்த மந்த்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரெஸ் அலவன்ஸு இயர்லி ஒன்ஸ் வந்து 6,250 வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எம்ஆர்பியில் அதாவது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்மஸ்ட் கீழே அந்த மாதிரி வந்து வராது. ஸோ இதுதான் 12 மந்த் சேலரி உள்ளே தான் இருக்கும். ஸ்பெஷல் அலவன்ஸு வேறு எதுவும் இயர்லி ஒன்ஸ் அலவன்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போது ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்கன்னா எம்ஆர்பியில் அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக சம் அலவன்சஸ் வந்து இருக்குது. நர்சிங் அலவன்சஸ் இருக்குது, ட்ரெஸ் அலவன்சஸ் இருக்குது. ஸோ ஃபார்மஸ்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா யூனிஃபார்ம் வந்து கிடையாது ஃபார்மஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த அலவன்சஸ் வந்து கிடையாது. இங்கேயும் வந்து யூனிஃபார்ம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த அலவன்சஸ் வந்து இயர்லி ஒன்ஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல் கேர் அலவன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,125 வருது. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து 2,700 வருது. ஹெச்ஆர்ஏ வந்து பார்த்திங்கன்னா 5,840 வந்து வருது. ஸோ இதனால தான் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இங்கே வந்து 57,000 வருது, இங்கே 56,000 வந்து வருது. ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸு. இதே வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கழிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மஸில் பேசிக்கே வந்து பார்த்திங்கன்னா 35,400 அங்கே போயிடும். இதே நம்ம எம்ஆர்பியில் பார்த்திங்கன்னா ஒரு 2,500 அவ்வளோதான் வந்து அதிகமாகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 35,000 கிட்ட போயிடும் பேசிக். ஸோ அதுலேருந்து டிஏ வரும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 இயர்ஸில் கம்பேர் பண்ண ஸ்டார்டிங்கில் இந்த சேலரி தான் வரும். இதே 2 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ஃபார்மஸ்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதிகமாக வாங்குவாங்க. ஒரு 5,000 to 10,000 வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் வாங்குவாங்க. இது இப்போ கரண்ட் பே ஸ்கேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் அந்த பே ஸ்கேலே வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 2015 தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2015 வந்து அனௌன்ஸ் பண்ணி 2016 பக்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த 35,400 அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் ஸ்கேல் வந்து 10 இயர்ஸ் வந்து முன்னாடி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் பே ஸ்கேலே வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பே கமிஷன் வச்சு மாற்றுவாங்க. இப்போ நடந்துகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7th பே கமிஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போது 7th பே கமிஷன் போயிட்டுருக்கு. அதில் வந்து இந்த சேலரி. இப்போ 8th பே கமிஷன்றது வந்து 2027 கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணி போடுவாங்கன்னா ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படின்னு வந்து ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதில் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு, இப்போது எக்கனாமி அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி ஒரு ஃபேக்டர் அது. ஸோ அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பேசிக் ஸ்கேல் வந்து ரிவைஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 1.8 வந்து மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1.8ன்றது மினிமம் நான் சொல்கிறேன். ஸோ 1.8 இன்ட்டு இந்த பேசிக் ஸ்கேல் வந்து போடுங்க. ஸோ இது போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு பேசிக் ஸ்கேல். ஸோ அப்போ டிஎன்எஸ் அலவன்ஸும் மறுபடியும் வந்து 0க்கு போயிடும். 0க்கு போயிட்டு மறுபடியும் வந்து 2, 3, 5 அந்த மாதிரி வந்து ஏறிட்டு வரும். ஸோ பேசிக் ஸ்கேல் வந்து மறுபடியும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 போட்டிங்கன்னா 70,000 போயிடுது இல்லையா. ஸோ 1.8னா வந்து ஒரு 65,000க்கு மேலே போகும். ஸோ இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ்ன்றது 0வாக போகலாம், இல்லை 2லேருந்து கூட அப்படி கூட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து வரும்போது தான் தெரியும். ஆனால் மினிமம் 60க்கு மேலே போயிடும், 65க்கு மேலே போயிடும் பேசிக் ஸ்கேலே வந்து, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் போகும். அந்த அலவன்சஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ பேசிக் ஸ்கேலை வச்சு தான் அதுக்கான அலவன்சஸ் வந்து தருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எல்லாத்துக்குமே இந்த அலவன்ஸ் தருவாங்களான்னா கிடையாது. அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எல்லாருக்குமே இதுதான் ஹெச்ஆர்ஏனா கிடையாது. ஒவ்வொரு பே ஸ்கேல் மாற மாற இந்த அலவன்சஸும் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து டாக்டருக்கு வந்து 56,000 வந்து பேசிக் ஸ்கேல் வந்து இருக்குது. அவங்களுக்கு அலவன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து
3.5 சம்திங் வந்து மினிமம் வந்து இருக்கும். ஸோ இந்த பேசிக் ஸ்கேல் ஏற ஏற பேசிக் ஸ்கேல்லேருந்து நமக்கு இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்றதும் ஏறும். இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஏறும். ஸோ அப்போ ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அதிகமாகும் போது இதுக்கான இந்த அலவன்சஸ் வந்து அதிகமாகும். டேஎன்எஸ் அலவன்சஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்தோ இல்லை 2%லேருந்தோ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்கும் வந்து அப்ளிகேபிள் ஆகும். எல்லா ஃபார்மசிஸ்ட் ஜாபுக்கும் இதே பே ஸ்கேல் தான். ஸோ சேலரி வந்து மினிமம் இவ்வளோ வரும், மேக்ஸிமம் வந்து அந்த அலவன்சஸை பொறுத்து மாறும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சேலரி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது வந்து நார்மலாக நியூஸை வச்சு போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே ஸ்கேலை வச்சே கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டுமே வந்து அஃபிஷியல் பே ஸ்கேலு. ஸோ இப்போது ஆர்ஆர்பி வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த பே ஸ்கேல் வரும். எம்ஆர்பியும் வந்து எக்ஸாம் வந்து இப்போது போயிட்டுருக்கு இல்லையா, நோட்டிஃபிகேஷன் விட்டு. ஸோ அந்த எக்ஸாம் வந்து ஜாப் வந்தாலும் இந்த சேலரி வந்து வரும். ஸோ இப்போ ரெண்டுமே இருக்குது, ஆர்ஆர்பி இருக்குது, எம்ஆர்பி இருக்குது. நிறைய சிஆர்இ போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுமே வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா இயரும் இந்த மாதிரி வந்து இருக்காது. ஈவன் நம்ம ஆர்ஆர்பிலாம் பார்த்திங்கன்னா 5 years ஒன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தான் நமக்கு வந்து லாஸ்ட் இயரும் நோட்டிஃபிகேஷன் விட்டு இந்த இயரும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் வருமானா பாசிபிளே கிடையாது. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான போஸ்ட் தான் வரும். இப்போ நம்ம சென்னை ரீஜனுக்கு வந்து 12 போஸ்ட் இருக்குது. ஓவரால் வந்து 105 வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி எம்ஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 425லேருந்து 630 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி ரைஸ் ஆச்சு, மறுபடியும் அது எப்போ ரைஸ் ஆகும், அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பே ஸ்கேல் 35,000 போட்டிருந்தால் அதுக்கான அடிஷ்னலாக இவ்வளோ அலவன்சஸ் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்குனா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. எம்ஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுற டைமோ இல்லை வேறு மணியோ எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா. ஸோ நீங்கள் குவாலிஃபை ஆகிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து படிங்க. ஸோ இது ரிலேட்டடாக எதனா டவுட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபர்தராக வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்மா யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.